இப்போ நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இதுதாங்க சென்னை டூ திருப்பதி போகக்கூடிய நேஷனல் ஹைவே. ஸோ இந்த நேஷனல் ஹைவேல இருந்து நம்ம ப்ராஜெக்ட் எவ்வளோ தூரம் தெரியுமா? வெறும் வாக்கபிள் ஸ்டேஜ் தாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, வெறும் வாக்கபிள் ஸ்டேஜ் தான். ஸோ இவ்வளோ க்ளோஸ்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ நினைக்கிறீங்க? நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இங்க ரேட் குடுக்குறாங்க. ஆமாங்க, இங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் ரூ. 1999. அது மட்டும் இல்லைங்க, இந்த கேட் இருக்கு இல்லையா? இந்த கேட் வந்து திருமுருகன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட கேட்டுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன வருதுன்னு சொல்ல ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல திருப்பதி ஹைவே இருக்குது. இது இல்லாமல் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனு, திருவள்ளூர் வரக்கூடிய புது பஸ் ஸ்டாண்டு, இது இல்லாமல் சிபிஆர்ஆர் ரோடு, இதை தாண்டி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வரக்கூடிய நாலேஜ் சிட்டி. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வருதுங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ எடுக்கும்போது ப்ராஜெக்ட்டுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? ஆனா இந்த 8 மாசத்துல கிட்டத்தட்ட 70% மேல இங்க பிளாட் சொல்லிட்டு ஆயிருச்சு. பிளாட் செலானது மட்டும் இல்லைங்க, உள்ளுக்குள்ள வீடுமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ 1500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் எல்லாம் அவைலபிளா இருக்குது. ஸோ இங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட் நம்ம முதல் சொன்ன மாதிரி தான் 2000 கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்க கையில ஒரு 30 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க இடம் வாங்கிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இடம் வாங்கக்கூடிய எல்லா பேத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா 10க்கு 10 அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஆஃபரும் போடுறாங்க. அதாவது இங்க யாரெல்லாம் லேண்ட் வாங்குறாங்களோ வாங்கக்கூடிய எல்லா பேத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா 10 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது இல்லாம 10 கோல்டு காயினுமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு வெளிவாகக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் டிஸ்ட்ரிமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் மறந்துக்கங்க. அப்போதான் எது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்போ நான் கேட்க போறது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லேயே கொடுத்துங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ சார் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, உங்க பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்க போட்டுருக்கீங்க? ஓகே சார், என்னோட நேம் வந்து ராஜேந்திரன். நான் இங்கே ப்ராப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎம்மாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிருந்தாவன் ஆஃபீஸஸ் என்க்ளேவ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா திருவள்ளூரில் இருக்குது. திருவள்ளூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நம்மளோட ஆன்ரோட் ப்ராஜெக்ட் தான் நம்மளோட இந்த பிருந்தாவன் ஆஃபீஸஸ் என்க்ளேவ் சைட். சதங்க, ஸோ சென்னை டு திருவள்ளூர் போகக்கூடிய அந்த நேஷனல் ஹைவே இருக்கு இல்லையா? ஸோ நேஷனல் ஹைவே மேலே தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகுது. ஓகேங்களா? சொல்லுங்க சார், அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்க. இது எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட், எவ்வளோ போட்டிருந்தீங்க, இப்போ எவ்வளோ அவைலபிளாக இருக்குது? ஓகே சார், இந்த பிருந்தாவன் ஆஃபீஸஸ் என்க்ளேவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 16 ஏக்கரில் பண்ணியிருந்தோம் சார். சூப்பர். 16 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 273 யூனிட்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, 273 யூனிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து நம்ம ஷோல்டு பண்ணிட்டோம் சார். ஓகே, இன்னும் ஒரு 30% தான் நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. சூப்பர். ஓகே ஓகே, அதாங்க. ஸோ உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வீடுகளும் வந்து ஓகேங்களா? ஸோ எப்பயுமே பிளாட் போகிறாங்க அப்படின்னா பிளாட் மட்டும் தான் இருக்கும். பட் இங்கே பிளாட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான வீடுகள் வந்துருச்சு. நாம ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம், உள்ளுக்கு எதுவுமே கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சார் சொல்கிற மாதிரி தான் 70% ஆல்ரெடி சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படின்னா இங்கே வாங்குறதுக்கு மக்கள் எந்த அளவுக்கு முன் வராங்க அப்படின்றத பாருங்க. ஓகே சார், ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி அமீன் சொல்லுங்க சார், என்னென்ன உள்ள பண்ணி வச்சிருக்கீங்க, என்னென்ன அப்பொருள் வாங்கி வச்சிருக்கீங்க? ஓகே சார், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் ஆஃபீஸஸ் என்க்ளேவ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 ஏக்கரில் பண்ணியிருக்கோம் சார். 16 ஏக்கர் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரரா அப்ரூவ்ல பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிடிசிபி அண்ட் ரரா அப்ரூவ் சார். 16 ஏக்கர் சொல்லியிருக்கீங்களா? இந்த 16 ஏக்கரோட அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட் பண்ணியிருக்கு சார். குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு. பிளாக் டாப் ரோடு வித்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட்டு, 33 ஃபீட்டு, 24 ஃபீட் இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 லேக் லிட்டர் வாட்டர் டேங்க் பண்ணியிருக்கோம் சார். ஓகே ஓகே, 1 லேக் லிட்டர் வாட்டர் டேங்க் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம அதனுடைய கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஸுமே பைப் லைன் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். ஓகே, டேப் போட்டு கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவலா ஒரு பிளாட்டுக்குமே நாங்கள் டேப் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே ஓகேங்களா சார்? இது மட்டும் இல்லாம இபி வைஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த 16 ஏக்கருக்கும் நம்ம இபி உள்ள எடுத்துட்டு வந்துட்டோம் சார். சூப்பர். ஓகே, இந்த 16 ஏக்கர்ல அந்த இபி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் நாங்கள் வந்து 3 ஃபேஸ் எடுத்துட்டு வந்துருக்கோம். சூப்பர். ஓகே ஓகேங்களா சார்? அதுக்கப்புறம் 2 பார்க் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து சீனியர் சிட்டிசன் பார்க் ஒன்னு இருக்கு. சூப்பர். ஓகே ஓகேங்களா சார்? சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 செக்யூரிட்டி பண்ணிருக்கோம் சார். மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது டேஸ்ல ஒரு செக்யூரிட்டி இருக்காரு, நைட்ல டே ஷிஃப்ட் ஒரு செக்யூரிட்டி, நைட் ஷிஃப்ட் ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. ஓகே சார்? அது மட்டும் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கு. சூப்பர். ஓகே ஓகேங்களா? அது இல்லாம உங்களுக்கு பிளாட்ஸ் எல்லாம் க்ளீனா வச்சுக்கணும்ல, பிளாட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்றதுக்காகவே 2 பேரும் நம்ம வந்து கார்டனர்ஸ் வந்து 2 பேர் நம்ம வச்சிருக்கோம். ஓகே, சைட்டுக்குள்ள. ஓகே ஓகேங்களா சார்? அதுக்கப்புறம் இன்னொரு சேஃப்டி வைஸ் நீங்க கேட்கலாம், இது மட்டும் தானே செக்யூரிட்டி மட்டும் இருக்காங்களா?
24 ஹவர்ஸ் சிசிடிவி சர்வேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் 16 ஏக்கர் ஃபுல்லாவே. ஓகே ஓகே அது மட்டும் இல்லாம இந்த 16 ஏக்கருக்கும் பாத்தீங்கன்னா உள்ளாவே உங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு சோலார் ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். ஓகேங்களா சார்? நீங்க வந்து என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஹைவேல இருந்து நீங்க சைட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு மொத்தம் உங்களுக்கு 6 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் சார். உங்களுக்கு ஓகே ஓகே 6 என்ட்ரன்ஸுமே உங்களுக்கு கேட் போட்டு கொடுத்துருக்கோம். சூப்பர் இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோட்ல ஒரு கிராண்ட் ஆர்ச் ஒன்னு கொடுத்துருக்கோம் சார். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகேங்களா சார்? ஓகே 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 சார். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்க்கு பக்கத்துல என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிடல் எல்லாம் இருக்குது? ஓகே சார். நம்மளோட சைட்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமுருகன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் விமென்ஸ் காலேஜ் ஒன்னு இருக்கு சார். ஓகே ஓகேங்களா சார்? ஓகே அது மட்டும் இல்லாம நம்மளோட சைட்டை தாண்டி ஒரே ஒரு ஊர் மட்டும் இருக்கு கொழுந்தலூர். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்ல நாராயணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு சார். ஓகே ஓகே அப்புறம் வெங்கடேஸ்வரா காலேஜ் ஒன்னு இருக்கு சார். ஓகே ஒரே கேம்பஸ்ல எல்லாமே. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஆர்ட்ஃபுல்லஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்னு இருக்கு சார். சூப்பர். அது இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. 2 இயர்ஸ் ஓபன் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகே ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லெவல்ல வந்து நியர்பை எல்லாமே இருக்கு சார் உங்களுக்கு. சூப்பர். ஓகே ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்ல. ஓகேங்களா? அதாங்க. ஸோ ஆப்போசிட்ல இந்த கேட்டுக்கு ஆப்போசிட் பார்த்து இன்னொரு கேட் இருக்குது. அது காலேஜோட கேட். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் 200 மீட்டர்ஸ் இந்த போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ்லாம் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே சார். ஸோ உள்ளுக்குள்ளேயுமே செம்ம டெவலப்மெண்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷனாக இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்குது இல்லையா? ஆமாங்க சார். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபியூச்சரில் என்ன சார் டெவலப்மெண்ட் இருக்குது சார்? ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் பாத்தீங்கன்னா நல்ல வந்து பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. கண்டிப்பா. ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சென்னையோட லிமிட்ல வந்து உங்களுக்கு திருவள்ளூரே போயிடும். ஆமா. அதனால தான் என்னன்னா சேட்டலைட் டவுன்ஷிப் ஒன்று வருது சார் நம்ம திருவள்ளூர்ல. ஓகே. அது மட்டும் இல்லாம இங்க ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருந்தோம் சார். இந்த ஆன் ரோட் நம்ம ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல தான் இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவே தெரியும் சார். ஆமா. வண்டி போறது ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் கூட இருக்காது நம்மளோட ஹைவே உங்களுக்கு தெரியும். இந்த ஹைவே வந்து 6 லைன் வேவ வந்து வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதனோட கனெக்டிவிட்டியே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் சார். சூப்பர். இந்த கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா அவுட்டரிங் ரோட் இருக்குல்ல, அதனோட கனெக்டிவிட்டி தான் இந்த சென்னை டு திருப்பதியோட 6 வே லைன். ஓகே 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 ஓகேங்க சார். சார் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா திருவள்ளூருடைய பெரிய ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 4 சிட்டி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மெயின்ல தான் வருது. ஓகே ஓகே. அதாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஹைவேயா இருக்கட்டும், 4 சிட்டியா இருக்கட்டும், சிபிஆர் ரோடா இருக்கட்டும், எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த லொகேஷனுக்கு பக்கத்துல தான் வருது. ஓகேங்களா? சோ அதை பேஸ் பண்ணி இங்கே ஒரு செம்ம growth பார்க்க முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி இங்க வீடியோ போட்டிருக்கேன். அன்னைக்கு விட இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல அப்ரிசியேஷன் இருக்குது. ஏன் சொல்றேன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் வரும்போது உள்ளுக்குள்ள எந்த வீடுமே கிடையாது. இப்போ உள்ளுக்கு அந்த அளவுக்கு வீடுகள் நிறைய வந்துருச்சு. சோ இந்த growth இதோட நிக்க போறது கிடையாது. இது இன்னுமே growth ஆக போகுது. ஓகே சார். சோ இவ்வளவு விஷயங்கள் பக்கத்துல வருது. உள்ளுக்குள்ள செம்ம டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல ஆல்மோஸ்ட் 70% சொல்லிட்டீங்க. இப்போ 10% தான் இருக்குது. ஆமாங்க சார். சோ என்னென்ன சைஸ்ல இருந்து பிளாட் அவைலபிளா இருக்குது? பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு வருது? ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா மொத்தமா எவ்வளவு ஆகும்? என் கையில எவ்வளவு இருந்துச்சுன்னா இங்க பிளாட் வாங்கிக்க முடியும்? கண்டிப்பா சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 30% 70% அத சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 30% பாத்தீங்கன்னா 1500ல இருக்கு. ஓகே. 1600 இருக்கு. 1800, ஓகே. 2100 இந்த ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் இருக்கு சார். ஓகே சூப்பர். ஓகே. ஓகேங்களா சார்? இந்த பிளாட்ஸ்க்கு எல்லாமே சேர்த்து நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1999 மட்டும் தான் சார். அதாவது 1999 ரூபாய் இந்த பிரைஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். ஆன் ரோட்ல இருக்க ப்ராப்பர்ட்டியை பாத்தீங்கன்னா மத்த ப்ராஜெக்ட் உடைய நம்ம ப்ராஜெக்ட்ல 1999 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இதுதான் சார் பிரைஸ். அதங்க சார் பாக்கும்போது 1500 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு பிளாட்டை வாங்குறதுக்கு வெறும் 30 லட்சம் இருந்தாலே போதும் இல்லையா? ஆமாங்க சார். சோ இதுக்கு டவுன் பேமெண்ட் 5 லட்சம் கேக்குறீங்க. ஆமாங்க சார். 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே நீங்க ஒரு பிளாட் நீங்க வாங்கிடலாம். சூப்பர். ஓகே ஓகே. சோ அதங்க சார் பாக்கும்போது இந்த பட்ஜெட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய். சோ இந்த பட்ஜெட்ல வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இன்னுமே உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆக போகுது. ஓகேங்களா? சோ அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து இந்த லேண்ட பார்த்துட்டு அப்புறம் உங்க முடிவை ஸ்ட்ராங்கா எடுங்க. ஓகே சார். சோ பொதுவா ப்ராப்ஷன்ல பொறுத்தவரை எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுப்பீங்க இல்லையா? ஆமாங்க சோ சார். அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ என்ன ஆஃபர் கொடுத்துருக்கீங்க? அது என்னென்ன இருக்குது? கண்டிப்பா சார். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க எங்களுடைய பிருந்தாவன் ஆபீசஸ் என்க்ளேவ்க்காக. கண்டிப்பா. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ராப்ஷல் பாத்தீங்கன்னாவே ஆஃபர் கார்டு பேர் போனது ப்ராப்ஷல் மட்டும் தான். ஆமா. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தான் இருக்கு சொல்லிருக்காங்க. ஆஃபர்ஸ் கண்டிப்பா கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட். நாங்க 10க்கு 10 ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் சார். ஓகே. 10க்கு 10 ஆஃபர் என்னன்னா நீங்க இந்த இடத்துல பிளாட் நீங்க புக் பண்ணும்போது 10 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுக்குறோம் சார். ஓகே. இது மட்டும் இல்லாம 10 கோல்ட் காயினும் உங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுக்குறோம். இதுதான் சார் அந்த 10க்கு 10 ஆஃபர். சூப்பர். ஓகே. அதங்க சார் பாக்கும்போது இங்க நீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய எல்லா பத்திக்கும் இந்த ஆஃபர் தான் இல்லையா? கண்டிப்பா சார். எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் கொடுக்குறோம். ரைட். ஓகே. அதங்க சார் குலுக்கல் முறையிலயோ இல்ல ஃபர்ஸ்ட் வரவங்களுக்குடியோ அந்த மாதிரி கிடையாது. இங்க யாரெல்லாம் பிளாட் வாங்குறாங்களோ வாங்கக்கூடிய எல்லா பேத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா 10க்கு 10 அப்படின்ற ஆஃபர் கொடுக்குறாங்க. 10 ஸ்கொயர் ஃபீட் லேண்டும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது இல்லாம 10 கோல்டு காயின் நீங்க தங்க வைக்கிற விலைக்கு வச்சு பாருங்க. 10 கோல்டு காயினும் இவங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார். சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க வரக்கூடிய கிளையண்ட்டுக்கு நீங்க சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? கண்டிப்பா சார். நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ சைட் விசிட் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். சூப்பர். ஓகே. ஃப்ரீ கேப் உங்களுக்கு கொடுக்குறோம் சார். ஓகே. பிக்கப் அண்ட் டிராப் வந்து கஸ்டமர்ஸ் வந்து கூட்டி வந்து பிளாட் காட்டிட்டு அவங்க எங்க போகணுமோ அந்த இடத்துல லொகேட் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம். சூப்பர். ஓகே ஓகே. அதங்க பாக்கும்போது நீங்க திருவள்ளூர் சரௌண்டிங்ல இல்ல நல்ல இன்வெஸ்ட்மென்ட்காக பாக்குறீங்க
அப்படின்ற பட்சத்தில் இந்த சைட்டை வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்க முடிவை ஸ்ட்ராங் ஆயிடுங்க. அதாங்க. ஸோ இப்போ நான் கேட்டது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.